Consecrate me now to thy service, Lord, by the power of grace divine. Let my soul look up with a steadfast hope, and my will be lost in thy. என்னை முற்றுமே சொந்தமாக்கிக் கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடெந்தன் உள்ளத்தை நாடி தேட செய்யுமே. இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட சேர்த்துக் கொள்ளுமே. ஜீவன் தந்த ரட்சகா, draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding side. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காய் பட்ட பாடுகளில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு திருடன் இயேசுவின் பக்கத்தில் சிலுவையில் அறையப்படுகிறார். 2 திருடர்கள் இயேசுவின் வலது பக்கம் இடது பக்கம் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அதில் ஒருவன் இயேசு இரட்சகரை உற்று பார்க்கிறான். அவனுக்கு ஒரு காரியம் புரிய வருகிறது. எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் இவர் அன்பாகவே இருக்கிறாரே, எல்லாரையும் மன்னிக்கிறாரே, இவர் சாதாரண மனிதன் அல்ல, தேவகுமாரன் என்பதை புரிந்து கொண்டு என்னை மண்டை இழுத்துக்கொள்ளும், நீர் விண்ணகத்திற்கு செல்லும் போது என்னை நினைத்தருளும், நான் உம்மோடு வர உம்மண்டே வர எனக்கு இரக்கம் தாரும் என்று கேட்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 வசனம் சொல்கிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43 வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Luke 23:42 and 43. Then he said to Jesus, Lord, remember me when you come into your kingdom. And Jesus said to him, Assuredly I say to you, today you will be with me in paradise. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை அந்த கடைசி வினாடியில் கேட்கிறான். என்னை மண்டை இழுத்துக்கொள்ளும், என்னை மண்டை சேர்த்துக்கொள்ளும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார். அவனுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் ராஜாதி ராஜா, இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது பரலோக ராஜ்யம், அதற்குள்ளே என்னை இழுத்துக்கொள்ளட்டும், என்னை நினைக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதுவரை இயேசுவை குறித்த ஒரு சரியான அறிவில்லாமல் அவரை தவறாக புரிந்து கொண்டு அவரை குறித்த தாறுமாறாய் பேசுகிற ஒரு கூட்டம் என்று இருக்கிறது. இயேசு யாரென்று தெரியாமலே அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டம் இருக்கிறது. இயேசுவை ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்று, அவர் ஒரு நல்லவர் என்று, அவர் ஒரு மகான் என்று, அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இயேசுவண்டை நாம் நெருங்கும் பொழுது ஒரு காரியம் தெரியும், அவர் உலக இரட்சகர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவகுமார் என்கிற சத்தியம் தெரியும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை உம்மண்டே சேர்த்து கொள்ளும், என்னை நினைத்தருளும் என்று. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவண்டை சொல்லுவோம், ஆண்டவரே, சிலுவை அண்டை வந்து நிற்கிறேன், என்னை நினைத்தருளும், என்னை சேர்த்து கொள்ளும், என்னை உம்மோடு இழுத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும்
இந்த ஜெபத்தை இன்று கொடுங்கப்பா. சிலுவையிலே நீர் பட்ட பாடுகளை தியானிக்கும் போது, நினைக்கும் போது, அந்த உபத்திரவத்தின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில் உம்முடைய அன்பு என்ற வாசனையை வீசினீர், மன்னிப்பு என்கிற வாசனையை வீசினீர், எல்லாரையும் மனதார நேசித்தீரப்பா. அப்படியா எங்கள் வாழ்க்கையும் கூட உம்முடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாய், நீர் யார் என்பதை தெரிந்து கொண்டவர்களாய் உம்மட்டை நெருங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.